வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பேசிக் ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பவர் கட் இஷ்யூ பெருசாக இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஹெவி லோட்ஸ் எதுவும் இல்லாமல் லைட்டு ஃபேனு அந்த மாதிரி பேசிக் இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா சோலாருக்கு அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது தஞ்சாவூரில் மாதாக்கோட்டை ஏரியா பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம லூமினஸோட காம்போ பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் லூமினஸ் 165 வாட்ஸ் பேனல், லூமினஸோட 100 AH பேட்ரி ப்ளஸ் லூமினஸோட NXG மாடல் இன்வெர்ட்டர். ஸோ இதுக்கு பேசிக் மவுண்டிங் தான். ப்ராப்பர் மவுண்டிங் கொடுத்து அதில் தான் பேனல் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்பேஸ் பெருசாக யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுக்காக நம்ம பிளேஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரொம்ப சின்ன வீடு தான். அந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்க கனெக்ட் லோடு பார்த்திங்கன்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன், டிவி, இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான ரவுட்டருக்கான பவர் சப்ளை, இது மட்டும் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதுக்கு ப்ராப்பராக பைப் லைன் கேபிள்ஸ் எல்லாமே கொடுத்து அது மூலமாக தான் கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வீடியோஸில் நீங்கள் நிறையாவே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பேசிக் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது இஎம்ஐ பிளானில் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம கம்பெனி கிரெடிட் கார்டு பேஸில் இஎம்ஐ கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நீங்கள் இஎம்ஐ பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் சிஸ்டம் நமக்கு மினிமம் இபி பில் இதுலேருந்து குறையும் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக ஏசி அது மாதிரி இல்லாமல் இருக்கிற மற்ற வீடுங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பவர் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ இது ரொம்பவே வெரி ஓல்டு ஒயரிங். இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். யூபிஎஸ் ஒயரிங்க்குன்னு செப்பரேட்டாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த அவங்க எக்ஸிஸ்டிங் இருந்த டிபிலேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இதுக்கு நம்ம பவர் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் இபி ஆஃப் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். இபி இன்புட் தேவையில்லை. இன்னும் லோட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு பவர் தேவைப்படாது. ஸோ நமக்கு சோலார்லேருந்து கிடைக்கிற ஜென்ரேஷனே நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இபி ஆஃப் கண்டிஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான சிஸ்டம். இபி பேக்கப்புக்கு நீங்கள் நார்மல் இபி இன்வெர்ட்டர் போகிறதுக்கு இந்த சிஸ்டம் போகலாம். இதோட காஸ்ட் 30,000 தான் வரும் உங்களுக்கு. Thanks for watching.